அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஈஸியாக அதாவது பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு சில முக்கியமான வார்த்தைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த முக்கியமான வார்த்தைகள் கற்றுக்கொள்ள இந்த சொற்கள் என்ன முக்கியமானது சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லிட்டு. இப்போ மனம்னா மைண்டு, அதாவது இங்கிலீஷில் மைண்டு. அது ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மண். அதாவது நான் சொல்கிறத பார்த்திங்கன்னா அந்த மண் அதாவது இதை 2-3 தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணா மனம். அடுத்தது காலநிலை எப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் சொல்லுவோம் இல்லையா, காலநிலை கிளைமேட்னா மௌசம். மௌசம் போத் அச்சா ஹை. மௌசம் போத் அச்சா ஹை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது பார்க்குறதுக்கு காலநிலை ரொம்ப அழகாக இருக்கிறது, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதமாக காலநிலை நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மௌசம். அதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மௌசம் காலநிலைக்கு. அடுத்தது பாருங்கள், சுத்தமான பியூர். அதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பவித்ர. அதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொன்னால், அதாவது ஆப் காத்துமே பத்ரஹை, உன்னுடைய கையை சுத்தமாக வைத்திருக்கிறது அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், வெற்றினா சக்ஸஸ்ஃபுல். இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சபல்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிரச்சனைக்கு ப்ராப்ளம். அதுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னது, பரேஷானி. ஹிந்தியில் பரேஷானி, போத் பரேஷானி. அடுத்தது தோற்றத்துக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா குலியா. அதுக்கு ஆங்கிலத்தில் அப்பியரன்ஸ். ஆஹா ஆப் துலியா போத் அச்சா கை, உன்னுடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குலியா. அடுத்தது வரிசையாகனா நம்ம எப்பொழுதுமே ஆர்டராக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வரிசையாக ஆர்டர். அடுத்தது அதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஆதேஷ். சப் லோக் இதர் சே, அதாவது ஆதேஷ் பேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதேஷ்னா வரிசையாக. அடுத்தது மருந்து. நம்ம மாத்திரைலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மருந்தை நம்ம இங்கிலீஷில் மெடிசன் சொல்லுவோம். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஔஷதின்னு சொல்லலாம். அடுத்தது இல்லைன்னா தவான்னு சொல்லலாம். தவானா மருந்து. இதுக்கு ஔஷதி இல்லைன்னா தவா அப்படின்னு சொல்லலாம். மருந்துக்கு மெடிசின் சம்மந்தப்பட்டது எல்லாமே தவா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில், தவா காலியா அப்படின்னு கேட்பாங்க, மருந்து சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது உணர்ச்சிகள். அதுக்கு ஃபீலிங்ஸ். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பாவ். அதுக்கு உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், பாவ். அந்த ஃபீலிங் பாவ். அடுத்தது தொடர்ந்து அப்படிங்கிறது கண்டினியூஸ். தொடர்ந்துங்கிறது கண்டினியூஸ். லகாதார். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா லகாதார். லகாதார்னா தொடர்ந்து எழுது. இதர் சே லகாதார் லிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கிருந்து தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதர் சே லகாதார் லிக்கோ அப்படின்னா இங்கிருந்து தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். லகாதார்னா தொடர்ந்து, கண்டினியூஸ். அதாவது நம்ம அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம நிறைய சென்டென்ஸு மேக் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதனால் வார்த்தை ரொம்ப நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாறாக. இது டு சேஞ்ச். மாறாக இங்கிலீஷில் டு சேஞ்ச். இதுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பதல்ஜானா. இதுக்கு என்னன்னா பதல்ஜானா மாறாக. பதல்ஜானா பதல்ஜானா. அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாக. எப்பொழுதுமே தனியாக இருக்கியே அப்படின்னு கேட்போம் இல்லையா, தனியாக. லோன்லி.
அதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அகேலா. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அகேலா. அகேலா ஆ ஹே லா அகேலா. அகேலாங்கிறது தமிழில் தனியாக. அடுத்தது தவறான வழி. அடுத்தது தவறான வழி. இதுக்கு வந்து ராங் பாத். இதுக்கு வந்து ராங் பாத். ராங்னாலே ஹிந்தியில் வந்து கலத்து. கலத்து. ரைட்டுனா அச்சா சொல்லுவோம். ஹிந்தியில் ரைட்னா அச்சா, ராங்னா கலத்து. கலத் ராஸ்தா. கலத் ராஸ்தா கலத் போல்ற அப்படின்னா நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கலத் ராஸ்தானா தவறான வழி. கலத் ராஸ்தானா தவறான வழி. கலத்துனாவே என்னது தவறான, தவறு. கலத் ராஸ்தா. கலத் ராஸ்தா. நெக்ஸ்ட்டு அன்பு. அன்புனா லவ். அன்புனா லவ். இதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பிரேம். இது ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பிரேம். பிரேம்னா அன்பு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்துறோம் இல்லையா, அதாவது வந்து ஆப்கோ ஆப் பிரேம் காய் ஆப் உஸ்கே பாஸ் பிரேம் காய் அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ பிரேம்னா அன்பு. பிரேம்னா அன்பு. அதுக்கு வந்து ஹிந்தியில் பிரேம். பிரேம். நெக்ஸ்ட்டு கண்ணீர். நம்ம அழுவுறதை வந்து அந்த கண்ணீருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டிஎஸ். அதுக்கு இங்கிலீஷில் டிஎஸ். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆங்சு. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆங்சு. போத் ஆங்சு ஹை ஆப்கோ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது தாகம். தர்ஸ்ட். தாகம்னா தண்ணீர் தாகம் இருக்குது இல்லையா, அதுதான் தாகம். அதுக்கு வந்து இங்கிலீஷில் தர்ஸ்ட். தர்ஸ்டியாக இருக்குது. மேற்கோ போத் தர்ஸ்டியா போத் பியாஸ்காய். மேற்கோ போத் பியாஸ்காய் அப்படின்னா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது பியாஸ். அதுக்கு பியாஸ். அடுத்தது வலி. வலினா இங்கிலீஷில் பெயின். வலினா இங்கிலீஷில் பெயின். நமக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தர்த்து. அந்த சின்ன கொக்கி பாருங்கள், தாவுக்கு பக்கத்தில் அந்த இறை போட்டுக்கணும். அதுதான் தர்த்துனா வலி. மேற்கு போ தர்த்துகை அப்படிங்கிறது எனக்கு வலியாக இருக்கிறது. அடுத்தது பைத்தியம். வைத்தியம். அடுத்தது பைத்தியம். பைத்தியம்னா அதுக்கு இங்கிலீஷில் வந்து மேட். இங்கிலீஷில் வந்து மேட். அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பாகல். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பாகல். நம்ம அடிக்கடி யாராவது திட்டணுன்னா அவங்க வந்து பாகல் வகையா பாகல் வகை அப்படின்னா நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறது பாகல் வகை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒல்லியான. போத் பத்தலா வகையா. போத் பத்தலா வகையா ரொம்ப நீங்கள் ஒல்லியாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஒல்லியான அப்படின்னா லேர்ன். ஒல்லியான அப்படின்னா லேர்ன். பத்தலா. ஒல்லியான அப்படின்னா லேர்ன். பத்தலா. ஒல்லியான லேர்ன். பத்தலா. பத்தலானா ஒல்லியானது. அடுத்தது பாருங்கள் விக்கல். விக்கல்னா கிக்கப். விக்கல்னா இங்கிலீஷில் கிக்கப். இதுக்கு வந்து ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிசகி. அதாவது நம்ம வந்து தண்ணி தாகம் எடுக்க தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு திரும்ப விக்கல் வந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கிசகி. அதுக்கு வந்து ஹிந்தியில் கிசகி. கிசகினா விக்கல். கிசகினா விக்கல். ஹி ச ஹி கிசகி விக்கல். நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே வந்து விக்கல் எடுக்கிறதுக்கு தான் அதுக்கு வந்து நம்ம வந்து ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா கிசகி. ஆப்பு கியாகை அப்படி சொல்லுவோம். உனக்கு என்ன இப்போ அப்படின்னா அதாவது விக்கல் எடுக்கும்போது கேட்கலாம். அடுத்தது முகப்பரு. முகப்பருங்கிறதுக்கு பிம்பிள். இங்கிலீஷில் பிம்பிள். அதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மூங்காசா. மூங்காசா. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மூங்காசா. முகப்பரு மூங்காசா. மூங்காசா. அதுக்கு ஹிந்தியில் மூங்காசா. மூங்காசா. நெக்ஸ்ட்டு பசி. ரொம்ப பசியாக இருக்குது. ரொம்ப பசியாக இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் ஹங்கர். இங்கிலீஷில் ஹங்கர். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பூக்கு. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பூக்கு. அதுக்கு ஹிந்தியில் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லனா மேற்கோ பூத் லகரா. மேற்கோ புக் லகரா அப்படிங்கிறது எனக்கு பசியாக இருக்குது, பசி வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா புண். புண்ணுனா காயத்தில், அதை நமக்கு புண்ணு ஏற்படுறது இல்லையா, அந்த புண்ணை பார்த்து நமக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஷோர். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஷோர் சொல்கிறது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா காவ். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா காவ். கா யூ காவ். இதில் பார்த்திங்கன்னா காவ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுளுக்கு. நமக்கு ஏதோ கை கால தலையோ கழுத்தோ ஏதோ சுளுக்கு பிடிச்சிக்குது இல்லையா, அதுக்கு அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறது, தமிழில் சொல்கிறது சுளுக்கு. தமிழில் சுளுக்கு. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின். அது ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மோச். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மோச். எனக்கு மேற்கோ காத்துமே மோச்காய். அடுத்தது கொட்டாவி. கொட்டாவி விடுறாங்க இல்லையா, அதுக்கு யான். அதுக்கு யான். ஹிந்தியில் பாருங்கள் ஜம்காயி. ஜம்காயி இல்லைனா எனக்கு கொட்டாவி வருகிறது. மேற்கோ
चमका भी लेना। मறக்காம இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.